கருப்பை நீங்க பாத்திருக்கீங்க, அது முகத்தை பாத்திருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல தாய், அதோட உருவத்தை தான் நான் பார்த்திருக்கேன். கருப்போட உடுப்புக்கு பூசை பொண்ணா கூட கண்ணை கட்டிக்கிட்டு தான் செய்யணுங்கிறது எங்களுக்கு விதிக்கப்பட்டது. இல்லைன்னா கண்ணு போயிடும். கண்ணு போயிடுமா? அதனால கருப்பு எனக்கு காட்சி தரும் போதெல்லாம் நான் கண்ணை மூடிக்குவேன். இத்தனை வருஷமா பூசாரியா இருக்கீங்க, 18 படி மண்டபத்துக்கு கருப்பு வரும்போதும் போகும்போதும் நீங்க அதை பார்த்தது இல்லையா? இல்ல தாய், நான் வந்து பார்க்கும்போது மண்டபம் திறந்திருந்தா கருப்பு கோபத்துக்கு ஆளாக கூடாதுன்னு அவன் வழியில குறுக்கிடாம ஓடி போயிடும். 3-4 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது மூங்குப்பட்டி மூடி இருக்கு. கருப்பு திரும்ப வந்துருச்சுன்னு நினைச்சு நான் மண்டபத்தை பூட்டிட்டு போயிடுவேன். அப்போ உங்களுக்கு கருப்பை பத்தி வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க. கருப்போட நீங்க நேருக்கு நேர் நின்னு பேசினதே இல்லையா? அவன் பேசணும், நான் கேட்கணும். இந்த ஊர் சனங்க மாதிரி நானும் கருப்புக்கு அடிமை தாய். குறுக்க பேசக்கூடாது, கேள்வி கேட்க கூடாது, போடுற கட்டளையை நிறைவேற்றணும். அதுதான் என் பங்கு.